1965 இங்க பாருங்க, இந்த இடத்துல வியட்நாம் தெரியுதா? இந்த வியட்நாமுக்கும் அங்க இருக்கிற யூஎஸ்ஏக்கும் பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு வார் நடந்துச்சு. சரிங்களா? அந்த வார்ல இந்த யூஎஸ் நேவலோட சீஃப் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து A4 Skyhawk அப்படிங்கிற ஒரு கிராஃப்ட்ல என்ன பண்ணுவாரு, பறந்து வியட்நாமுக்கு வந்து கொண்டு போட்டு இருக்காரு. அவன் கொண்டு போட்டு வியட்நாமுக்கு சும்மா இருப்பானா, இவன் என்ன பண்ணா, இவன் கீழே இருந்து குண்டு போட்டான். சுத்தம் என்ன ஆயிடுச்சு, கிராஃப்ட் உடஞ்சு அவர் என்ன பண்ணிட்டாரு, கீழே விழுந்துட்டாரு. ஜெயில் கீழே விழுந்தவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஜெயில குறிப்பா என்ன பண்ணிட்டாங்க, அடைச்சிட்டாங்க. 4 வருஷம் ஒரே ஒரு ரூமு. அந்த ரூம்ல வந்து வெளிச்சம் வராது, யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் என்ன பண்ணிட்டாங்க, ஃபுட்டு மட்டும் தான் கொடுப்பாங்க. அது எந்த ஃபுட்டு கொடுப்பாங்க, களியில அந்த மாதிரி யாருக்கிட்டையுமே அவர் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. ஆனா அங்கிருந்து அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு கோடு ஒன்று கண்டுபிடிச்சாரு. பக்கத்துல இருப்பாங்கல்ல அவங்கிட்ட கம்யூனிகேட் பண்ற ஒரு டேப் கோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை என்ன பண்ணாரு, அவரு கண்டுபிடிச்சிட்டு 7 வருஷம் கழிச்சு என்ன பண்ணிட்டாரு, எஸ்கேப் ஆகி வெளியே வந்துட்டாரு. எப்படி வந்தாருன்னா அவங்க சண்டை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அழிச்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு புக் எழுதுறாங்க. இவர் வேற ஒருத்தர் புக் எழுதுறாரு. அந்த புக் எழுதுறது வந்து இவரை போய் என்ன பண்றாரு, மீட் பண்ணி, அதாவது வந்து இவரோட சீஃப், ஆனா அசிஸ்டன்ட் சீஃப், இவருக்கு மேல ஒரு சீஃப் பாருங்க. அவர் 5 வருஷத்துல ஆயிட்டாரு, செத்துட்டாரு. வலி சித்திரவாத கொடுமை தாங்க முடியாம இவர் 5 வருஷத்துல செத்துட்டாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு, எஸ்கேப் ஆகி அவரோட வாழ்க்கையை அவங்க காப்பாத்திக்கிட்டாரு. இதுக்கப்புறம் இவருக்கு கேட்கறாங்க, இவர் மிச்ச கதையை சொல்றாரு, அவர் இப்படி பொழைச்சு அப்படின்னு சொல்லி. அவர் 2 விஷயத்த சொல்றாரு. ஒண்ணு ஹோப், இன்னொன்னு ரியலிசம். நான் தப்பிச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனா நான் அனுபவிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதுவும் அவருக்கு தெரியும். அந்த பாட்டிக்கு அவங்க தப்பிச்சிருவாங்கன்னு தெரியும். ஹாஸ்பிட்டலா போனாங்க. ஆனா அந்த பாட்டிக்கு அவங்க உடம்பு கண்டிஷன் சரியில்லைன்னு அவங்க பாட்டிக்கு அது தெரியும். ஸோ நீ இருக்கிற சிச்சுவேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுங்கிற நம்பிக்கையும் உனக்கு வேணும். அந்த சேம் டைம் நீ எங்க இருக்கிறேங்கிறது உனக்கு தெரியும். இது 2 இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும்.